இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். இந்த உலகத்தில் நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதையும் ஆண்டவருடைய வல்லமையை விட மேலானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் என்று வேறு யாருமே சொல்ல முடியாது. அதுபோல இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்கிற வல்லமையும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஏனென்றால் இயற்கையை படைத்தவரே அவர்தான். சூரியனையும் சந்திரனையும் படைத்தது நான் தான் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே இயற்கையின் மீது கூட அதிகாரம் உண்டு. மேலும் உலகத்தில் நடைபெறும் எல்லா விதமான அசுத்த கிரியைகளிடம் இருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற வல்லமை நம் ஆண்டவர் ஒருவரிடம் மாத்திரமே உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை நம்ம ஆண்டவர் ஒருவரிடத்தில் மாத்திரமே உண்டு. உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது. அதனால்தான் சங்கீதக்காரர் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுபவருக்கு ஆண்டவர் தரும் வல்லமை கிடைக்கும். எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் தரும் வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் வலிமை இல்லாதவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய தேவன் அனுப்பிய போது அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணிதான் ஆண்டவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை தரித்துக் கொண்ட நம் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் அந்த வல்லமையோடு கூட தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் செயல்பட முடியும். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தைகளில் உள்ள வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் போது நம்மால் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும். நம்மை கீழே தள்ள நினைக்கும் பிசாசை ஓட ஓட விரட்ட முடியும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாமல் எந்த வல்லமையான காரியங்களையும் நம்மால் செய்ய முடியாது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உடையது என்பதை உணர்ந்து அவருடைய ரத்த கோட்டைக்குள் இருந்து கொண்டு ஆண்டவருக்காக வல்லமையாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் பல ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த நம்மால் முடியும். இவ்வளவு விசேஷித்த வல்லமையை ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் தான் உள்ளது. ஆகவே கர்த்தரையும் வல்லமையையும் நாடுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.